வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வேதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி பருப்புமே அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா பிச்சு போட்ட கோழி வறுவல் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த தக்காளி பருப்புக்குமே இந்த பிச்சு போட்ட கோழியுமே செமையான காம்பினேஷனுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வீட்டில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. அது இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷு. இப்போ நான் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. பருப்பை நல்லா 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சிக்கனும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பருப்பை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி 2 டைம் பருப்பை நல்லா கழுவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா பருப்புக்கு பூண்டு போட்டால் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் உப்பு போடலைங்க. உப்பு கடைசியாக தாளிக்கிறப்போ நம்ம கடைவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதோட ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வைக்கிறப்பவே நம்ம பெருங்காயத்தூள் போட்டு நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஒரு 2 விசில் போட விடலாம். இப்போ ஜீரகம் வெந்தயம் போட்டு நீங்கள் பருப்பு வேக வச்சிங்கன்னா அதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். வெந்தயம் குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ 2 விசில் விட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாம். நான் பருப்பு பார்த்திங்கன்னா நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கும் வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம், மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து அந்த பருப்போட நல்லா கடையிறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எப்போவுமே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்னா அதை 2 கொதி விட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்திட்டு அதோட நம்ம 2 கொதி போல் விடலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறத நம்ம தனியாக தாளிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தப்போ, எப்போவுமே கடுகு நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு நான் வரமிளகாத்தூள் சேர்க்குறேன். அதோட சேர்த்து தாளித்து கொட்டுறப்போ அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அதையும் எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு இப்போ நான் இதில் பருப்பில் ஊற்றிடலாங்க. தாளித்து கொட்டுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை தூவி நம்ம பருப்பை இறக்கிடலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பிச்சு போட்ட கோழி, அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொதிச்சு வருது. புளி 2 தடவை ஒரு 2 கொதியிலேயே பச்சை வாசனை போயிருங்க. இப்போ புளியும் பச்சை வாசனை போயிடுச்சு. தாளித்து எல்லாம் கொட்டியாச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி நம்ம பருப்பு இறக்கிடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி தழை இப்போ நம்ம நெய்யில் தாளித்தது அதோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் எண்ணெய் தாளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிடுங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக வாங்கியிருக்கேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதை இப்போ குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு. இதை சிக்கன் வேக வைக்கிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப நிறையா விட வேணாம். 1 டம்ளர் தண்ணி இருந்தாவே போதும். ஏன்னா வேகிறப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விடும். பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி தான் விடுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் போல் வரட்டும். இப்படி வேக வச்சு நீங்கள் சிக்கன் தாளிக்கிறப்போ
இதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து சூப்பு வச்சு கூட குடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்குது. இதை எடுத்து எலும்பை தனியாக, அந்த சதையை மட்டும் நல்லா தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் போல் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியை வந்து சூப்பு வைக்கலாம். இப்போ வந்து நம்ம சமையலுக்கு கூட இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது மசாலாலாம் கோட்டிங் ஆகிறப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி விடுவோம். அதுக்கு பதிலாக இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை விட்டு நம்ம வந்து செஞ்சிடலாங்க. நாம் ஊற்றுனது 1 டம்ளர் பார்த்திங்கன்னா அதிலே சிக்கனில் தண்ணி விட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி எலும்பில் இருந்து எலும்பு இல்லாமல் கோழியை வந்து தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நாம் வந்து உப்பு, ஆல்ரெடி மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வேக வச்சாங்காட்டி அதோட கவிச்ச வாசம் வந்து வராதுங்க. இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இந்த நல்லெண்ணெயில் செய்கிறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் தாளித்து விட்டுறலாம். இதெல்லாம் எண்ணெயில் தாளிக்கிறப்போ அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம போகிற செய்கிற டிஷ்ஷுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்தங்காட்டி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு எப்படின்னா இஞ்சியும் பூண்டும் 2 சம அளவில் எடுத்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் சேர்க்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சம அளவில் சேர்க்குறப்போ அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நாம் வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து கொஞ்சம் அந்த ஜூஸ் பதம் வர வரைக்கும், அந்த சுருண்டு வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணுங்க. நான் வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் ஒரே ஒரு பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் சேர்த்து கலந்து வேகிறப்போ உங்களுக்கு வந்து உப்பு பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாலாம் கோட்டிங் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் அப்போ தண்ணி விட்டிங்கன்னா போதும். போட்டு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிடுங்க. அந்த தண்ணியிலேயே வந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும், அது எண்ணெய் எல்லாம் பப்பிள்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நிற்கிது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோழி, அதை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பிச்சு போட்ட கோழியிலே கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கிறப்ப எல்லாத்தையோட சேர்த்து கோட்டிங் ஆகணுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து சிக்கனோட சேர்ந்து ஒரு மாதிரி மொறுமொறுப்பு தன்மை வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கிளறிட்டு விட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இதுக்கூட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே மசாலாவெல்லாம் சிக்கனோட சேர்ந்து அந்த ஈரப்பதமும் கொஞ்சம் ட்ரை ஆகி உங்களுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வர வரைக்கும் நாம் நல்லா வறுத்துட்டு கடைசியாக இதுக்கோட ஃப்ளேவருக்கு என்னங்கன்னா பெப்பர் போட்டு நம்ம வந்து இறக்கணும். அப்படி நாம் வந்து அந்த மிளகுத்தூள் சேர்க்குறப்போ முதல்ல மிளகாத்தூளும் போட்டிருக்குறோம். அதோடு சேர்த்து இப்போ மிளகுத்தூள் லைட்டாக மேலால் தூவி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் தூவி ஒரு பெரட்டி நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான். தக்காளி பருப்புமே பிச்சு போட்ட கோழி வறுவலும் ரெடிங்க. இப்படி வந்து இது வந்து செம காம்பினேஷன். இதுக்கு பருப்புக்குன்ட்டு இல்லை, பச்சை பயிறு
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம இப்போ வீட்டில் டக்குன்னு ஒரு நான்வெஜ் ஐட்டம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். போன்லெஸ் சிக்கன்னா ஆல்ரெடி என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படியோ நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுருவோம். அதுக்கு அவனுக்கு இந்த உப்பு பருப்பு பச்சை பயிறுனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் இந்த தடவை தக்காளி பருப்பு செஞ்சு அதோட இந்த பிச்சு போட்ட கோழியும் செஞ்சு இன்றைக்கி நான் வந்து பரிமாற போகிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற டைமில் வந்து விருப்பப்பட்டவங்க எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதோட சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த பிச்சு போட்ட கோழிக்கறிக்கு மேலே கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் பருப்போட கொஞ்சம் சாப்பாடை கிளறி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் சிக்கன் எடுத்து ஒரு வாய் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.